இப்போ பைனரி டு கிரே கன்வர்ஷன், கிரே டு பைனரி கன்வர்ஷன் ஈஸியான ஷார்ட்கட் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு நிமோனிக் மைண்டில் செட் பண்ணிக்கணும். பிக் சைடில் வந்து ஒரு கிராப் வந்து கிராஸ் ஆச்சு, அவ்வளோதான். பிக் சைடில் வந்து கிராப் வந்து கிராஸ் ஆச்சு. பிக்னா பைனரி டு கிரே, அது சைடில் நம்ம போடுவோம். சைடில் இருக்கிறதுக்கு மட்டும் எக்ஸர் போட்டாலே போதும். கிராப் அப்படின்னா வந்து கிரே டு பைனரி கிராஸாக போடணும். அது எப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பைனரி டு கிரேக்கு ஒரு நம்பர் எழுதியிருக்கேன். அந்த 1 அப்படின்ற நம்பரை ஃபஸ்ட்டு மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் டிஜிட்டை அப்படியே எடுத்து எழுதிடணும். பைனரி டு கிரேவுக்கு எடுத்து எழுதிட்டோமா? எழுதினதுக்கப்புறம் அடுத்து வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறதே செகண்ட் இருக்கிறதுக்கும் எக்ஸர், செகண்டுக்கும் தேர்டுக்கும் எக்ஸர், அப்படியே சைடில் தான் போயிட்டுருக்கணும். இது கிரே டு பைனரி. கிராப் என்ன பண்ணும்? கிராஸ்ன்னு சொன்னேன். மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட் அப்படியே எடுத்து போடணும். எடுத்து போட்டதுக்கப்புறம் கீழே இருக்கிறதுக்கும் மேலே இருக்கிறதுக்கும் சைடுக்கு சைடாகவே எக்ஸர் பண்ணணும். சைடாக போகுதா, கிராஸாக போகுதா, இங்கேருந்து கிராஸாக போகுதா, அதனால தான் கிராப் கிராஸு, பிக் வந்து சைடு. ஓகே, பிக் சைடில் கிராப் கிராஸு ரொம்ப ஈஸியாக மைண்டில் செட் பண்ணிக்கலாம். ஹேஷிங் வந்து ஓப்பன் அட்ரஸிங்கோட அனதர் நேம் வந்து நம்ம என்னென்னு பார்க்கணும். க்ளோஸ்டு ஓப்பன் அட்ரஸிங், க்ளோஸ்டு ஹேஷிங் அப்படின்ற மாதிரி இருக்கும். இது ரொம்ப ஈஸி. அடுத்து டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்க்கலாம். டைம் காம்ப்ளெக்சிட்டி, எந்தெந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி ஒரே மாதிரியே வரும்னு சொல்கிறேன். அதை ஃபஸ்ட்டு மைண்டில் நல்லா ஸ்ட்ராங்காக செட் பண்ணி வச்சுக்கணும். செலெக்ஷன் ஷார்ட் ஆர்டர் ஆஃப் n பவர் 2, மெர்ஜ் ஷார்ட் எப்போவுமே n log n, ஹிப் ஷார்ட்டும் n log n, ரேடிக் ஷார்ட்டும் nk. செலெக்ஷன் ஷார்ட்டும் எப்போவுமே வந்து ஆர்டர் ஆஃப் n பவர் 2, மெர்ஜ் ஷார்ட் எப்போயுமே n log n, ஹிப் ஷார்ட் எப்போயுமே n log n, ரேடிக் ஷார்ட்டும் nk. இந்த நாளும் மாறவே மாறாது. எது மாறும்? இது நம்மளுக்கு கேட்க சான்ஸ் இருக்குது. இன்சர்ஷன் ஷார்ட்டு, பபிள் ஷார்ட்டு, குயிக் ஷார்ட்டு. ஏன்? இன்சர்ஷன் ஷார்ட்டில் வந்து ஆவரேஜும் ஃபஸ்ட்டும் அப்படியே தான் இருக்கும். ஆனால் பிகினிங்கில் வந்து என்ன ஆகும்னா, இன்சர்ஷன் ஷார்ட்டில் வந்து ஆர்டர் ஆஃப் n வரும். பபிள் ஷார்ட்டாக இருந்துச்சுன்னா ஆர்டர் ஆஃப் 1 வரும். இன்சர்ஷன் ஷார்ட்டில் ஆர்டர் ஆஃப் n, ஆர்டர் ஆஃப் n பவர் 2, ஆர்டர் ஆஃப் n பவர் 2ன்னு வரும். பபிள் ஷார்ட், பபிள் ஒரே டைம்லேயே ஃபஸ்ட்டு வர சான்ஸ் இருக்குது. அப்போ ஆர்டர் ஆஃப் 1, ஆவரேஜுக்கும் ஃபஸ்ட்டுக்கும் ஆர்டர் ஆஃப் n பவர் 2, n பவர் 2. நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்? செலெக்ஷன், இன்சர்ஷன், பபிள் பார்த்துருக்கோம். மெர்ஜ் ஷார்ட்டு தான் எல்லா கேஸ்லேயும் வந்து n log n வரும். குயிக் ஷார்ட்டு எல்லா கேஸ்லேயும் n log n வந்துச்சு. ஆனால் லாஸ்ட்டில் ஃபஸ்ட் கேஸில் வந்து n பவர் 2வாக போயிடுச்சு. n பவர் 2 குயிக் கேஸ், சரி குயிக் ஷார்ட்டு n log n அப்புறம் n பவர் 2. லீனியர் சர்ச்சும் பைனரி சர்ச்சும் பெஸ்ட் கேஸில் ஆர்டர் ஆஃப் 1. அதே வந்து ஆவரேஜ் ஃபஸ்ட்டுன்னு வரப்போ மாறும். ரெண்டுக்குமே லீனியரில் வந்து